சூர்யாவும் நந்தினியும் வயல் வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ படிக்கட்டு தாண்டும் போது நந்தினியோட காலில் அடிபட்டு அப்படியே ரத்தமாக வருது. ஐயோ நந்தினி காலில் அடிபட்டுடுச்சே, வா வா உட்காரு வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கட்டெல்லாம் போட்டு விட்டுறாரு. சரி சரியா போயிடுச்சு அத்தான் சார், வாங்க நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. காலில் இப்படி அடிபட்டு ரத்தம் வருது, இப்போ போய் வேலைக்கு போகலான்னு சொல்கிற? நோ, இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ இதெல்லாம் ஒரு அடியா, இதெல்லாம் எனக்கு சாதாரணம், வா நான் கிளம்புறேன், நீங்கள் வேணால் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் முடியாது நந்தினி, உன்னை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்லேயே வச்சு பத்திரமா பார்த்துக்கிறாரு. இதுக்கெல்லாம் லீவ் போட்டால் தினமும் லீவ் போட வேண்டியது தான், என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆஹா ஆஹா, நான் உன்னை இன்னைக்கு அனுப்ப மாட்டேன், இட்ஸ் மை ஆர்டர் அப்படின்னு சொல்லி, இரு நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. கட் பண்ணா அந்த பக்கம் மாதங்கி சொன்ன மாதிரியே ஒரு பிளானோட கௌஷிக் பட்டுக்கோட்டைக்கு வரான். மாதங்கி கொடுத்த நந்தினி வீட்டோட அட்ரஸில் வந்து நிற்கிறான். அப்போ சைடில் நின்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது உள்ளே இருந்து சூர்யா குரலும் நந்தினியோட குரலும் கேட்குது. அத்தான் சார் சொல்லுக்கு கேளுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நான் ஏதாவது உனக்கு தடவி விடுறேன். பாட்டி பாட்டி இங்கே வாங்க, நந்தினிக்கு அடிபட்டுடுச்சு, அவளுக்கு போட்டு விடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு நந்தினி அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க பாட்டி. அம்மாச்சி ஒன்றும் ஆகலை, லைட்டாக செவத்தில் கீறிக்கிட்டேன், அதுக்கு இந்த கத்துறாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவ்வளோதானா? ஏன் தம்பி, இதுக்கெல்லாம் எதுவும் போட வேணாம், ஒரு நாளில் அதுவே ஆறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாச்சி. ஆ, அதெல்லாம் முடியாது, என் நந்தினிக்கு அடிபட்டிருக்கு, ஏதாவது போடணும், இல்லைனா நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ சூர்யா வெளியே போகிறத அந்த ராஸ்கல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆஹா சூர்யா வெளியே போயிட்டான், இதுதான் சந்தர்ப்பம், எப்படியாவது அந்த புனிதாவை வெளியே வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். வெளியே நின்று ஹாரன் சவுண்டு கொடுக்குறான். அப்போ புனிதா வெளியே பார்க்குறாங்க. என்னக்கா ஒரே ஹாரன் சவுண்டாக இருக்குது, இந்த தெருவில் யார் பைக்கை வச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருடி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு எழுந்து போகிறாங்க நந்தினி. அக்கா உன் காலில் அடிபட்டிருக்கு, இதை மட்டும் மாமா பார்த்தாரு என்னை பொழந்து கட்டிடுவாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே வராங்க புனிதா. மெதுவாக எழுந்து நந்தினியும் வராங்க. அப்போ புனிதா அந்த பைக்கை பார்த்துட்டு ஷாக் ஆகி, டேய் நீயா அப்படின்னு சொல்லி அடிக்க ஓடுறாங்க. புனிதா யாரு அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடுறாங்க நந்தினி. அக்கா இவன்தாங்க்கா, இவன்தான் என்னையோ சுரேகாவும் கடத்தினது கொலை பண்ண பார்த்தது இவன்தாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா சேர்ந்து பைக்கை பிடிக்க பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த புனிதாவோட முடியை பிடிச்சி பைக்கில் ஏற்றிடுறான். ஏய் விடுடா விடுடா, என் தங்கச்சி விடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நந்தினி. அப்போ நந்தினியும் ஏறி பைக்கில் உக்காந்துடுறாங்க. சரி ஏதோ ஒன்று, ரெண்டு பேரையுமா சேர்த்து தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகிறான் அந்த கௌஷிக். அப்போது தெருவில் இருக்கிறவங்களாம் இதை பார்க்குறாங்க. என்னது இது, யார் இவன், நந்தினியையும் புனிதாவையும் இப்படி உட்கார வச்சு இழுத்துட்டு போகிறான், அந்த பிள்ளைங்க வேற கத்திக்கிட்டே போதே, இது சரியாக படலையே அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. என்ன இந்த பிள்ளைங்களை காணுமே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வழியிலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரோட்டில் பார்த்தவன் ஒருத்தன் ஓடி வந்து, பாட்டி பாட்டி உன் பேத்திங்களை யாரோ பைக்கில் உட்கார வச்சு இழுத்துட்டு போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற? ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துட்டாரு சூர்யா. என்னாச்சு பாட்டி என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. தம்பி யாரோ ஒருத்தன் ரெண்டு பேரையும் பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறானா, பிள்ளைங்க கத்திக்கிட்டே போதான், ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. பாட்டி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் அந்த சுதாகருடைய வேலையாக தான் இருக்கும், அந்த சுதாகரை வெளுத்து வாங்கினா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உங்ககிட்ட பைக் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒருத்தர்கிட்ட பைக் வாங்கிட்டு போகிறாரு சூர்யா. அவங்க எப்படி போனாங்க, பின்னாடி உட்காரு எனக்கு கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌஷிக்கை ஃபாலோ பண்ணிட்டு போன சில ஆட்களுடைய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறாரு சூர்யா. அந்த லொக்கேஷனில் பார்த்தா வெளியே தான் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தம்பி நீங்கள் வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உள்ளே போய் அவனை பொழந்து கட்டிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க நானே பார்த்துக்கிறேன், அவன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சூர்யா. அவன் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே பார்த்துக்கிறேன்,
நீங்க இங்கே இருந்து வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சூர்யா. இல்ல தம்பி, அவன் ஏதாவது வச்சிருக்க போறான். நாங்களும் உள்ள வரோம் அப்படின்னு சொல்றாங்க. வேணாம் வேணாம் வேணாம், நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உள்ள போனா நந்தினியும் புனிதாவையும் கீழே உட்கார வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் கௌஷிக். ஏண்டா படுபாவி, எதுக்குடா என்னை லவ் பண்ணுற மாதிரி ஏமாற்றி என்னை கொல்ல பார்த்த? யார்ரா நீ? எதுக்குடா இப்படியெல்லாம் பண்ண? எதுக்குடா சுரேகா அம்மாவை கடத்தின? உன் கூட இருக்கிற அந்த பொம்பளை யாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புனிதா. அடடடடே, இதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேனா? உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தாண்டி அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற விஷ ஊசி எடுத்து போடுறதுக்காக பார்க்குறான். அதுக்குள்ள சூர்யா பறந்து வந்து அந்த ஊசியை எட்டி உதைக்கிறாரு. அது எங்கே போய் விழுதுன்னே தெரியல. ச்சே, இவன் வந்துட்டானா? இதுக்கப்புறம் என்னத்த பண்ணுறது தெரியலையே. இதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஓட பார்க்குறான். போய் பைக் எடுக்கலான்னு போனால் அவ்வளோ ஜனம் பைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. வாடா வா, யாரா நீ? எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் பொண்ணுங்க மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளுத்து விடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த குடோனுக்குள்ளேயே ஓடி வரான். அங்கே சூர்யா ஐயனார் மாதிரி நின்றுக்கிட்டு, வாடா வா வா, எவ்வளோ தைரியம் இருந்தால் புனிதா மேலே கையை வைப்ப? நீ அந்த சுதாகருடைய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ மாமா, அவன் ஆளெல்லாம் இல்லை, இவன் தான் எங்களை கடத்தினது. நேற்று அந்த வீட்டை எகிரி குச்சி போனானே, இவன் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க புனிதா. அதான் சார், இவனை விட்டுறாதீங்க, இவன் தான் இருக்கிற ஒரே ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. அவனா இவன் அப்படின்னு சொல்லி வெளுத்து விடுறாரு. பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, அதில் போட்டு அழுன்னு அழுத்துறாரு. அதான் சார், நீங்கள் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நந்தினி புனிதா 2 பேரும் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே கௌஷிக்கை போட்டு முக்குறாங்க. சொல்லுடா சொல்லு, எதுக்காக சுரேகா அம்மாவை கடத்தின? உன் கூட இருக்கிற அந்த லேடி யாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு சூர்யா பக்கத்தில் இருந்த சேரில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லு, சொல்ல போறியா இல்லை இப்போ இங்கேயே உன் உயிரை விட போறியா? இதை பாரு, நாங்கள் உன்னை எது வேணாலும் பண்ணலாம். இங்கே நீ வந்ததுக்கான சாட்சி எதுவும் கிடையாது. உன்னை இங்கேயே அடித்து போட்டு புதைச்சிருவோம். சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பயம்படுத்துகிறாரு. அப்போ ஊர் ஜனங்கள்லாம் உள்ளே வராங்க. என்ன தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இவங்கிட்ட இருந்து ஒரு உண்மையை வர வைக்கணும், அதை வர வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. அம்புட்டு தானே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு முக்குறாங்க. ஐயோ வேணாம் வேணாம், நான் சொல்லிடுறேன், நான் ரஞ்சித் சொல்லி தான் சுரேகாவை கடத்தினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் எங்களுக்கே தெரியுமே, உன் கூட இருக்கிற லேடி யாரு அப்படின்னு கேட்குறாரு சூர்யா. அது வந்து அப்படின்னு இழுக்கிறான். சொல்ல போறியா இல்லையா அப்படின்றாங்க நந்தினி. அது மாதங்கி தான் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது மாதங்கியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், மாதங்கி தான். ரஞ்சித்தோட ஆளு தான் நானும் மாதங்கியும். அவன் சொல்கிறத நாங்கள் கேட்டு நடக்கணும். மாதங்கியோட வீட்டில் தான் சுரேகாவை நாங்கள் கடத்தி வச்சுருந்தோம். அது மாதங்கியோட வீடு தான் அப்படின்னு எல்லா உண்மையை சொல்லிடுறான் கௌஷிக். இதை கேட்டு சூர்யாவுக்கு அப்படியே கோபம் பொங்குது. உடனே அருணாச்சலத்துக்கு கால் பண்ணுறாரு. நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. அங்கே அருணாச்சலமும் சுந்தரவல்லியும் சேர்ந்து அந்த மாதங்கியை ஒரு வழி பண்ணி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் சூர்யா கௌஷிக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாரு. சுந்தரவல்லி சூர்யா நந்தினி முன்னாடி கூனி குறுகி நிக்கிறாங்க. சூர்யா சுந்தரவல்லியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு.